ஏய் நம்ம வச்சு கழுத்தறுத்துல கழுத்தறுப்பேன் ஆனா முதுகுல குத்துற பழக்கம் எனக்கு இல்லடா. சும்மா உன்னையே பிடிச்சி தொங்குறான்னு ரொம்ப செலுத்துக்காத. நீ தான் பண்ணுவேன்னு வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். போட்டோ டீடைல்ஸ் வாங்கினேன். இந்நேரம் நான் கிளம்பி போயிருப்பேன். ஓ போட்டோவை பார்த்தா ஸ்ட்ரைட்டா போய் போட்டு வந்துருவியா? போட்டோவை பார்த்தா ஆளு ஹைட் வெயிட்டா இருக்கான், போட 10 பேர் பத்தாது, குள்ளமா சின்னதா இருந்தா மட்டும் 4 பேரோட போய் போட்டு வந்துருவீங்களா? ஹிட்லர் இவ்வளவுதான்டா இருந்தான், உலகமே அவனை பார்த்து பயந்துச்சுல்ல. ஹைட் வெயிட்லாம் மேட்டர் இல்ல, அவன் மூளைய ரீட் பண்ணணும். போட்டோவை பார்த்து போட்டு வர மூஞ்சிங்கள பாரு. அது என்னப்பா கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் போன்ல சண்டை வலிக்கிறது, அப்புறம் போடலாமா வானாவா டிசைட் பண்றது, ஒன்றும் புரியல. உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுடா, கிளாஸ் தான் எடுக்கணும். அவன் நம்பர் இருக்கா? டீ கடையில் வந்து டார்க் ஃபேண்டசி கேட்குறா பத்தியா? விளையாட்டு புள்ளி கல்யாணம் பண்ணி வச்சா அது வீதியில் உட்காந்து காதல மண்ணெலி போட்டு விளையாடிச்சான். ஏய் இங்க வா. டீ சாப்பிடுறியா? எப்பா அப்படிதான் போறோம் ரைமிங்ல வீதியில ஒன்று நீ ஏதோ டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிற. ஹலோ இவனுக்கு டீ ஒன்று கொடு. டீ யாரா? இப்போ நான் என்ன பண்ணேன்? போனை போட்டு அசியமா திட்டி இருக்க. இன்னொருத்த ஃபோன் பண்ணி இப்படி திட்டினா என்னடா பண்ணுவ? திருப்பி ஃபோன் பண்ணி அவன் 3 தலைமுறையா பச்சையா அசிங்கமா இது வரைக்கும் கேட்காத வார்த்தையில சொல்லி திட்டிருப்பேன். அப்படி இவன் திட்டினான்னு வையே, இவன் ஒரு சப்ப மொக்க பீஸு. நீ தனியா போய் செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனா அதே ஆளு கால் பண்ணி, ஹலோ சார், இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, யார் சார் பேசுறீங்க, யாரோ அசிங்கமா திட்டுறாங்க, ஏன் சார், எதுக்கு சார், என்ன சார் அப்படின்னு அவன் பொறுமையா விசாரிச்சான்னு வையேன், அவன் ஷார்ப் தெளிவா இருக்கான்னு அர்த்தம். 10 பேர் இல்லடா 100 பேர் போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. திருப்பி அவனுக்கு கால் பண்ணி கொடு. ராதாரவி மாதிரி அசிங்கமா திட்டலாம், எல்லாரும் சேர்ந்து திட்டலாம். போடுறோம். ஏய் மோடு முட்டி, எவனுக்கும் ஏதோ பிரச்சனை, அவசரத்தில் ஏதோ நம்பரை மாற்றி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்பர் புதுசு, இந்த வாய்ஸை நான் கேட்டது வேற இல்லை. நல்லா தெரியுது சென்னை ஸ்லாங்கு என்கிட்டே. அப்படியா எதிரி நமக்கு சென்னையில்? மச்சி ஒரு டீ சொல்ல. யோசிக்கிற இந்த கால் எனக்கு இல்லைன்னு வை, திரும்ப கால் பண்ணி சாரி கூட கேட்க மாட்டான். எனக்கு தானா கன்ஃபார்மா திரும்ப ஃபோன் வரும். ஏய் போண்டா சாப்பிடுறியா? கன்ஃபார்மா எனக்கு தான்டா. ஏய் அவன் கட் பண்ணிருக்கான், இப்போ கண்டிப்பா கால் பண்ணுவான் பாரு. சரி இப்போ என்ன பண்ண போற? திருப்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணி, சார் உங்க நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, யார் சார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு பொறுமையா விசாரிக்க போறியா? இல்ல பாத்தியா, அவன் தான் பண்றான். ஒண்ணு அவன் பேசணும், இல்ல யாராவது விட்டு நான் போலீஸ் அட்வொகேட்னு பேச வைக்கணும். அவன் சொல்ற ஒரு ஹலோல அவனோட ஹைட்டு வெயிட்டு கலரு கண்ணு எல்லாத்தையும் போட்டோ எடுத்த மாதிரி சொல்றான் பாரு. ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ போதுடா போதுடா ஓகேடா ஐயோ போதுடா போதுடா பா, சின்ன பையன்டா, குடும்பத்தெல்லாம் ஏப்பா காமெடி பண்ணியா? மாயவரத்துலேருந்து மணிமாறன் பேசுகிறேன். நான் மல்லி பேசுறேன். பேசுப்பா, கேட்குறேன். சரி கேட்டுக்க, இன்னிலிருந்து 7 நாள், எண்ணி 7வது நாள் ஊர்ல உன்னை கூடையில வச்சு அள்ளிட்டு போகடா. அதை சொல்லதான் கால் பண்ண. சரிப்பா, எப்போ வர? ஏய் நான் வியாசர்பாடி மல்லி பேசுறேன்டா. ஏய் எப்படா வர? அட்ரஸ் தெரியும்ல, வந்துட்டு கூப்பிடு. மல்லி சார், யாராவ ஹிட்லரா சாணி சாப்பிடா? ஏன்னா 2 பேருமே பார்க்க ஒரேமா இருப்போம், மீச வேற ஒரேமா இருக்குமா, அதான் கேட்டேன். எந்த ஊரு சொன்ன? டேய் வெளியூர்ல இருந்துட்டு என்ன போடுவாங்கிறான், என்னை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்றான். அதுக்கு முன்னாடி அவனை பத்தி எனக்கு தெரியணும். 7 நாள்ல இங்க வரேன்னு சொன்னான். எண்ணி 7 மணி நேரத்துல இங்க மாயவரம் ரீச் ஆயிரும்.
சொல்றா டேய் அவனுங்களாம் அங்கே வரமாட்டானுங்கடா நான் திரும்ப அடிக்கிறேன் என்னென்ன ரொம்ப டென்ஷன்ல இருக்க போல ஃபோன் மேல ஃபோன் வருது அண்ணி வராங்களா ஏய் ஏதாவது பிரச்சனையா இழுத்துட்டு ஓட போறீங்களா சும்மா இரு பாப்பா நீ வேற சொல்லிட்டு போங்கண்ணே பாப்பா பார்த்து சரி பாப்பா ஹலோ சொல்லுடா மச்சி நம்ம தனா சொல்லி இங்கே வந்து பார்த்தேன் இந்த பழைய ரயில் அடி இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு கல்லு கடையில் மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஆம்னி வேன் ஒன்று நிற்கிது ஆளுங்களாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க பேச்சு ஒரு மாதிரி தான் இருக்கு என்னடா பண்ணலாம் மாமா மாமா இங்க பாரு நீ எங்கேயும் போயிடாத அங்கேயே இரு நான் ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன் சரியா நீ எங்கேயும் போயிடாத அங்கேயே இருடா நான் வந்துடுறேன்டா ஓகே ஓகே மச்சான் அண்ணே இப்போ எங்க போற பாப்பா நீ இந்த கால்பியும் இந்த ப்ரீசியம் மாத்திரையும் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் டானி குடிச்சியா குடிச்சிட்டேன் சூப்பர் இங்க பாரு நீ அதே இடத்துல உட்காந்துட்டு எங்க போற இதோ வந்துடுறேன் இந்த நேரத்துல எங்க போற பாப்பா ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் நீ இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்து சரியா நான் வந்துடுறேன் பாப்பா திரும்பி வா உள்ள என்ன மச்சு பாத்தினாரு அட்ரா அவனை நாங்கெல்லாம் ஃபைட்டர் சார் கும்பகோணம் ஷூட்டிங்காக வந்துருக்கோம் யூனியன் கார்டு சார் இங்கே ஒரிஜினல் கல்லு கடைக்குன்னு சொன்னாங்க அதான் குடிச்சிட்டு போகலான்னு வந்து சார் மற்றபடி யாரும் பிரச்சனைலாம் பண்ண வரல சார் அவன் பேசின விதமே வேற மாதிரி இருந்துச்சு இப்படிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டான் சரி சரி பாப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்கு நான் கிளம்புறேன் ஏய் வரேன்டா ஓகேடா பாப்பா பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரக்கூடாது அது ரெண்டும் ஒன்றா வந்துச்சுன்னா அண்ணனுக்கு நீங்கள் 2 பேரும் வேணும்டா புரிஞ்சுதா வெறி புற்றவன் கொலை பண்ணுன்னு இறங்கிட்டான் ரத்த கரை இல்லாமல் தூங்க மாட்டான் கையில் யாரும் கிடைக்கல தெருவில் இருக்கிற நான் எல்லாம் வெட்டி போட்டுருவோம்